இன்னைக்கு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணவே கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சுங்க. நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஹானுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரை பொங்கல் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்து விட்ட கையோடவே கடகடன்னு சப்பாத்திக்கு பேட்டரும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு காலையில் ரெடி பண்ணுறதுக்கு. முத நாளே பாலக் பன்னீர் கீ ரைஸ் வந்து பண்ணிக்கிறலாம் அப்படின்னா என்னோட பிளானாக இருந்தது. அது அப்படியே உல்டாவாக மாறி சப்பாத்தி அண்ட் பாலக் பன்னீர் வந்து ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி அவசரத்தில் கொடுத்து விட்டுட்டேன். மதியானத்துக்கு மேலே தான் எனக்கும் வந்து சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நெய்பர் வீட்ல இருந்து பெல் பண்றாங்க. அவங்க வீட்டு குட்டிக்கு பர்த்டேன்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலையாளி கேரளா ஸ்டைல சூப்பரா ஒரு பிரியாணி, அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாயசம் வந்து கொடுத்து விட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லஞ்ச் எல்லாம் வந்து சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. சரி இதுமே வந்து வேண்டாம், அப்புறம் பாலக் பன்னீர் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லஞ்சுக்கு நானுமே சப்பாத்தி பாலக் பன்னீர் வந்து சாப்பிட்டு பிரியாணி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங்க்கு மேலே சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருந்தது. ஸோ நானும் நெய்பரும் தான் போயிருந்தோம். போயிட்டு பூவோட விலையை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு 3000 ரூபா கிட்ட வருது இந்த பூவோட விலையே.